கிரியேட்ல போய் காட்டட்டுமா? நீங்க உங்களை ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண சொன்னேன்ல, கஸ்டம் ஆப்ஜெக்ட், அது பண்ணிட்டீங்களா? இப்போ நான் அதான் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு ஸ்க்ரீன் பார்த்து தெரியலையா? தெரியுதுங்க. இங்க காட்ட சொல்லலாம், இங்க காட்டாதீங்க. எனக்கு வந்து முன்னாடி காட்டணும், அப்ளிகேஷன் காட்டணும். இங்க தான் கிரியேட் பண்ணிட்டீங்களா? புரியல என்ன கேட்டீங்க? இப்பதான் கிரியேட் பண்ண போறீங்களா? இல்லைங்க, நான் கிரியேட் பண்ணிட்டேன். இங்க பாருங்க, இதுல இது இருக்குல்ல, ஆப்ஜெக்ட் மேனேஜர்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு நிமிஷம் மேனேஜர் எந்த அப்ளிகேஷன்ல எனேபிள் பண்ணிருக்கீங்களோ அந்த அப்ளிகேஷன் காட்டுங்க. ஓகே, ரீசன்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து ஆஃபர்ல இருக்கு. இந்த இதுல நான் பண்ணிருக்கேன். அதாங்க நான் சொல்றது கேக்குதா உங்களுக்கு? எனக்கு இங்க காட்டாதீங்க, அப்ளிகேஷன்ல போய் காட்டுங்க. எந்த அப்ளிகேஷன்ல எனேபிள் பண்ணீங்க? ஆக்சுவலி நான் செட்டப்ல போய் நான் அந்த இது போய் ஆப்ஜெக்ட் மேனேஜர்ல போய் நான் இது ஒரு 1 செகண்ட் இதுல கிரியேட்ல போனேன். இந்த கிரியேட்ல போய் நான் அனுப்புனேன். பட் அதுக்கான டீடைல் நான் சரியா கவனிக்கல. சரிங்க, அதான் கிரியேட் பண்ணிட்டீங்கல்ல? யா, ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷன்ல காட்டுங்க. இல்ல, ஆக்சுவலா இந்த ஒரு இது மட்டும் தான், பேஜ் மட்டும் தான் இது பண்ணேன். நெக்ஸ்ட் இதை நீங்க இந்த இது லான்ச் நியூ கஸ்டம் டேப் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அந்த இதெல்லாம் எனக்கு ஆக்சுவலி தெரியல எனக்கு. ஸோ நான் அதுக்குள்ள போய் பண்ணல. எனக்கு ஆக்சுவலி ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. நான் ஆக்சுவலி ஏதாச்சும் ஒரு இது ஃபாலோ பண்ணா அதுல ஃபுல்லா அந்த வீடியோஸ் பார்க்கலாம். நான் இதுதான் வீடியோஸ் நான் பாஸ்ட் 2 வீடியோஸ் நான் பார்க்கல. 13, 14 இதோட வீடியோஸ் மட்டும் நான் பார்த்தேன். நான் இப்பதான் வந்துட்டு நான் சேல்ஸ் ஃபோர்ஸ் இது எனக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிருக்கு. எனக்கு கொஞ்சம் நான் மறுபடியும் உங்க வீடியோ நான் இது பார்த்துட்டு அப்புறம் நான் மறுபடியும் எனக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் இது மட்டும் நான் இது பண்ண கிரியேட் பண்ணேன். இது ஆக்சுவலி எந்த அப்ளிகேஷன் சொல்லிட்டு எப்படி சொல்லணும்? எனக்கு அது மட்டும் சொல்றீங்களா? ஆப் லான்ச்சர் போங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல ஆஃபர்னு டைப் பண்ணுங்க. இதுல இல்ல, ஆஃபர்ஸ்ல. ஓகே, அப்போ நீங்க டாப் கிரியேட் பண்ணலாம். அந்த லான்ச் நியூ கஸ்டம் டாப் இஸாடே கொடுக்கல, கரெக்ட்டா? ஆமாங்க, கொடுக்கல. அப்போ டாப் ரீடு மட்டும் தான் டாப் கிரியேட் ஆயிருக்காது. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அந்த எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு முதல்ல சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ செட்டப்ல ஹோம்குள்ள போங்க. செட்டப் பக்கத்துல ஹோம் இருக்கா, அது கிளிக் பண்ணுங்க. இந்த குவிக் ஃபைண்ட்ல லெஃப்ட் சைடுல குவிக் ஃபைண்ட் இருக்கா, அதுல டாப்ஸ் அடிங்க. ஓகே, இந்த டாப்ஸ்ல ரெண்டாவது இதுல டாப்னு அடிங்க. ஓகே, இப்போ இங்க போயிட்டு கஸ்டம் ஆப்ஜெக்ட் டாப்ஸ் இருக்கா, அதுல நியூன்னு கொடுங்க. கஸ்டம் ஆப்ஜெக்ட் டாப்ஸ்ல நியூ. ஓகே, இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஆப்ஜெக்ட்மோ அது கிரியேட் பண்ணுவோம். ஓகே, சூப்பர் டாப். இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துருங்க, அவ்வளவுதான். ஓகேங்க, now I can recall this. Sorry. இதெல்லாம் டிஃபால்ட் கொடுக்கணும் இல்ல வந்து அப்ளை டிஃபரண்ட் டேப்ஸ்? அட்மினிஸ்ட்ரேட்டர் ப்ரொஃபைலுக்கு இப்போதைக்கு ஆன்ல இருக்கான்னு பாத்துக்கோங்க. வேற எதுவும் கொடுக்க தேவையில்லை. உங்க ப்ரொஃபைல் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆனா இருக்கா, இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட். இப்போ இந்த இடத்துல எல்லா அப்ளிகேஷனும் எனேபிள் பண்ணீங்கன்னா எல்லா அப்ளிகேஷனையும் தெரியும். ஒரு சில அப்ளிகேஷன்ல மட்டும் அந்த என்ன அப்ளிகேஷன் நோட் பண்ணி இருக்கீங்கன்னு கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கணும், சரிங்களா? ஏன்னா லைட்டிங்னு ஒன்று இருக்கும், ஸ்டாண்டர்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ ஒரே 2-3 இது இருக்கும். ஸோ கரெக்டா நோட் பண்ணி வச்சுட்டு இது பண்ணாதான் போய் இதை நம்ம கரெக்டா போய் பார்க்க முடியும். ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எங்க
பண்றீங்களோ அந்த அப்ளிகேஷனை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா அப்ளிகேஷனும் எனேபிள் பண்ணீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. சரிங்களா? ஓகேங்க. நான் நெக்ஸ்ட் இது கொடுக்குறேன். இல்லை சேவ் அவ்வளோதான் ரைட்டா? இந்த இதில் மட்டும் நம்ம வந்து இந்த விஷயம் என்ன சொன்னீங்க? அப்பன் டு யூசர்ஸ் எக்ஸிஸ்டிங் பர்சனல் கஸ்டமைசேஷன், இதுக்கு என்ன சொன்னீங்க? அதுவுமே சொல்லல. அதை பத்தி நீங்க இப்ப கவலைப்பட தேவையில்ல. சேவ்னு கொடுத்துட்டு போகும். ஓகே. இப்ப ஏதாவது ஒரு அப்ளிகேஷன், எல்லா அப்ளிகேஷன் எனேபிள் பண்ணிருக்கீங்கல்ல, ஸோ ஏதாவது ஒரு அப்ளிகேஷன்ல போய் பாத்தீங்கன்னா இருக்கும். ஓகே தென். இப்போ ஆஃபர்ஸ் இதில் கொடுத்தா தரீங்களா? ஆஃபர்ஸ்னு கொடுத்தாலும் வரும். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு பாருங்க. ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் ஓபன் பண்ணுங்க, அதுல வரும். அப்படி இல்லைன்னா ஆப் லான்ச்சர்ல ஆப்ஜெக்ட் பேரும் அடிக்கலாம். ஓகே ஓகே. சர்வீஸ் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணுங்க. ஆஃபர்ஸ் எங்க இருக்கு? ஓகே. சரிங்களா? ஓகே ஓகே ஓகே. ஸோ இனிமேல் இந்த செஷனில் நம்ம எடுக்க போகிறோம், இந்த வெப்சைட்டில் நம்ம எடுக்க போகிறோமா செஷன்ஸ் எல்லாமே? ஆமாங்க, டீச்மெண்ட்ல தான் எடுக்க போறோம். சரி ஓகே. இதில் வந்து வீடியோஸ் இருக்கு ரைட்டா? ஆல்ரெடி ஆமா ரெக்கார்ட் ஆமா பண்ண வீடியோஸ் எல்லாம் இருக்கு. ஓகேங்க, நான் ஆமா. பார்த்துட்டு நாளைக்கு உங்களுக்கு. ஓகேங்க. இப்போ நான் இந்த செட்டப்பில் போயிட்டு இந்த இது கஸ்டம் ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணது வந்துட்டு அது ப்ராப்பர்வே கிடையாதா? எது? செட்டப்பில் போய் கிரியேட்ல நான் போயிட்டு கஸ்டம் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணேன். அதுக்கு ரைட் கிடையாதா? அதான் ப்ராப்பர் வா? அதான் ஓகே ஓகே. இருக்கிறதே ஒரு வழிதான். ஒரு வழியும் ப்ராப்பர் வேன்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்ல? இல்லைங்க, ஆக்சுவலி இல்லை எனக்கு இப்போ நம்ம டேப்லாம் டைப் பண்ணி அதுக்குள்ள தானே போகணும். நான் இந்த நீங்கள் சொன்னதை நான் இதுதான் ஆக்சுவலாக நான் செஞ்சேன். இந்த இது நீங்க மட்டும் மிஸ் லான்ச் கஸ்டம் அதுதான். டேப் பண்ணிட்டீங்க. மிஸ் பண்ணது அது ஒரு ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளத்தை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு நான் சொல்லி கொடுத்தேன். சரிங்களா? ஓ ஓகேங்க, நான் நோட் பண்ணிக்கிறேன் சார். ஓகே. டேப் விசார்ட்ன்ற செக் பாக்ஸ் செக் பண்ணிடணும். ஓ ஓகே 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 ஓகே. தேங்க்யூ. சரி. இப்போ இன்னொரு ஆப்ஜெக்ட் ஒன்று, கஸ்டம் ஆப்ஜெக்ட் நான் சொல்றதை கிரியேட் பண்ணுங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, இன்னொரு கஸ்டம் ஆப்ஜெக்ட் வந்து டெலிவரி ஏஜென்ட் கிரியேட் பண்ணிட்டோமா நம்ம? டெலிவரி ஏஜென்ட் இல்லை பண்ணலங்க. அப்போ டெலிவரி ஏஜென்ட்னு ஒரு கஸ்டம் ஆப்ஜெக்ட் குயிக்காக கிரியேட் பண்ணுங்க. மறக்காதீங்க, லான்ச் நியூ கஸ்டம் டேப் விசார்ட் கிளிக் பண்ணலன்னா உங்களால அந்த ஆப்ஜெக்டை ஆக்சஸ் பண்ண முடியாது. சரிங்களா? என்ன சொன்னீங்க? லான்ச் நியூ கஸ்டம் டேப் விசார்ட் வந்து செக் பாக்ஸ் வந்து ஆன் ஆயிருக்கணுங்க. உங்க சிஸ்டம் வால்யூம் எவ்வளோங்க வச்சிருக்கீங்க? சிஸ்டம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, 100ல இருக்கா? ஃபைன். ஸோ லான்ச் நியூ கஸ்டம் டேப் விசார்டை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது. ஓகே, அவ்வளோதான். இங்க இருந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணக்கூடாதுங்க. வந்து கஸ்டம் ஆப்ஜெக்ட் டேப் தான் கிரியேட் பண்ண முடியும். நீங்க பண்ணலன்னா இங்க இருந்து பண்ணணும். ஆப்ஜெக்ட் மேனேஜர் போங்க. நியூ ஆப்ஜெக்ட் கொடுங்க. இங்க இருந்தாங்க புது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம். புரியுதா? இந்த இடத்துல நியூ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். ஓகே.
இது வந்து நம்ம சேவ் பண்றதுல வந்து நான் அந்த இது மட்டும் கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்களா? லான்ச் நியூ கஸ்டம் டேப் விசட் இந்த இது நான் பண்ண மாட்டேன்னு சொல்றீங்களா? ஆமா. ஓகே ஃபைன், தேங்க் யூ. ஓகேங்க, என்ன ஏஜென்ட் சொன்னீங்க லேபிளுக்கு? டெலிவரி ஏஜென்ட். ஓகே. வந்து நம்மள அடிக்க போறாங்க இப்போ. இந்த இதுல எது வந்து மெயினா ஆன்ல இருக்கும், டிஃபால்ட் ஆன்ல இருக்குன்னு சொன்னீங்க? ஐம் சாரி. இதுல வந்து சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர்ன்றது உங்களோட ப்ரொஃபைலுங்க. ஸோ அந்த ப்ரொஃபைல் வந்து ஆன் ஆயிடுச்சா மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்க. ஓகே, ஐம் டன். அவ்வளவுதாங்க. இப்போ எந்த அப்ளிகேஷன்ல எனேபிள் பண்ணீங்களோ அங்க போய் பாருங்க, உங்க டெலிவரி ஏஜென்ட் ஆப்ஜெக்ட் வந்து தெரியும். யா, எங்க இருக்கு? ஓகேங்க. இது ரைட்டா இல்ல ஆப் லான்ச்சர்ல நம்ம போய் செக் பண்ணலாமாங்க? டெலிவரி ஏஜென்ட். ஓகே ஓகே ஃபைன். ஸோ இப்போ இனி கான்செப்ட்ஸ் பார்க்கலாமா? யா ஷூர். ஓகே. ஸோ இப்போ எப்படி கஸ்டம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்றது பார்த்தாச்சு. இப்போ டெலிவரி ஏஜென்ட்டுக்குள்ள போயிட்டு ஒரு புது ரெக்கார்டு ஒன்று கிரியேட் பண்ணுங்க. டெலிவரி ஏஜென்ட்ல போயிட்டு புது ரெக்கார்டு ஒன்று கிரியேட் பண்ணுங்க. யா, Record means row. Okay, fine. ஓகே. சேவ் பண்ணிட்டீங்களா? சரி. இப்போ இந்த லே அவுட், ஓகே, இப்போ டெலிவரி ஏஜென்ட் நேம் இது 4 ஃபீல்ட். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கிரியேட் பண்ணோமா இப்போ? இல்ல, நோ, ஜஸ்ட் a name. ஸோ அதெல்லாம் ஏற்கனவே இருக்கு. அதுக்கு பேரு வந்து ஸ்டாண்டர்ட் ஃபீல்ட்ஸ். ஓகே. இப்போ நம்ம கஸ்டம் ஃபீல்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றது பார்க்கலாம். ஓகே, இந்த டெலிவரி ஏஜென்ட் ஆப்ஜெக்ட்ல போயிட்டு நம்ம தேவைக்கு ஏத்த மாதிரி ஒரு கஸ்டம் ஃபீல்டு எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணோம்? ஆப்ஜெக்ட் மேனேஜர் போயிடணும். செட்டப் ஆப்ஜெக்ட் மேனேஜர்.
டெலிவரி ஏஜென்ட்குள்ள போயிடலாம். சரிங்களா? ஓகே. இப்போ இப்படி பண்றதை விட ஆப்ஜெக்ட் மேனேஜர் மேல கிளிக் பண்ணுங்க. நீங்க இப்பதானே ஸ்டார்ட் பண்றீங்க, பேசிக்ல இருந்து வாங்க. ஓகே, ஆப்ஜெக்ட் மேனேஜர்னு வார்த்தை இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. இல்லம்மா, ஆப்ஜெக்ட் மேனேஜர்னு தெரியுதா? அந்த வார்த்தை மேல கிளிக் பண்ணுங்க. ஓகே, சோ டெலிவரி ஏஜென்ட்டை சர்ச் பண்ணி அதை கிளிக் பண்ணுங்க. ஓகே, கீழே வாங்க, டெலிவரி ஏஜென்ட் இருக்கு. ஓகே, சர்ச் பண்ணாலும் ஓகே. யா, ஃபைன். இங்க இருந்து டெலிவரி ஏஜென்ட்டை ஓபன் பண்ணுங்க. ஓகே, ஓகேங்க. ஆப்ஜெக்ட் மேனேஜர். ஓகே. சோ இப்போ என்ன பண்ணுங்க, நம்ம ஒரு கஸ்டம் ஃபீல்டு கிரியேட் பண்ணோம். சரியா? அதனால ஓகே, ஃபீல்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் அதுக்குள்ள போங்க. லெஃப்ட் சைடுல ஃபீல்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் தெரியுதா? கிளிக் பண்ணுங்க. ஓகே, ஏற்கனவே இங்க 4 ஃபீல்ட் இருக்கு. சோ இது எல்லாமே ஸ்டாண்டர்ட் ஃபீல்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம ஒரு கஸ்டம் ஃபீல்டு கிரியேட் பண்ண போறோம். நியூ பட்டன் தெரியுதா ரைட் சைடுல? அதை கிளிக் பண்ணுங்க. ஓகே, சோ நம்ம ஒரு ஃபீல்டு கிரியேட் பண்ணும்போது சேல்ஸ் ஃபோர்ஸ் வந்து தம்பி என்ன டேட்டா டைப்ல கிரியேட் பண்ண போறீங்கன்னு கேக்குது. டேட்டா டைப்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த ஒரு டிசைன் லைக் இப்போ அந்த ஃபார்மட். ஆமா, சீக்கிரம் பிடிக்கும். அந்த ஃபார்மட் தானே கேக்குறீங்க? ஆமா, என்ன டைப்பான ஒரு வேரியபிள் அப்படின்னு கேக்குது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட்டுக்கு போறீங்க, உங்க வீட்டுல வந்து 2 பேக் கொடுக்குறாங்க. ஒண்ணு வந்து பழத்துக்கு, இன்னொன்னு வந்து காய்கறிக்கு. சரியா? அப்போ பழம் வாங்கினீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, வீட்டுல பழத்துக்குன்னு கொடுத்த பேக்ல போடுவீங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் சே இப்போ நீங்க வந்து ஒரு செரி மாதிரி ஒரு பழம் வாங்கியிருக்கீங்க வச்சுக்கோங்களேன். யா, அதுல இல்ல மேபி வாட்டர்மெலன் வாங்கியிருக்கீங்க. ஓகே, காய்கறி வந்து வாங்க சொல்றாங்க. சரிங்களா? தக்காளி வாங்கியிருக்கீங்க. தக்காளி வாங்கின பேக்ல போயிட்டு வாட்டர்மெலனை வைப்பீங்களா? நோ, ரைட்? கிரஷ் ஆயிடும். ரைட்? சோ அப்ப அந்தந்த பேக்குன்னு ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பேக்ல இந்த இது மட்டும் வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்ககிட்ட. சோ அது மாதிரிதான் நீங்களும் வைக்கணும். சோ இப்ப நம்ம கிரியேட் பண்ண போற ஃபீல்டுன்றது ஒரு கண்டெய்னர். ஓகே, இந்த ஃபீல்டுக்குள்ளதான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கஸ்டமர் நேம்ன்றது ஒரு கண்டெய்னர். அந்த கண்டெய்னருக்குள்ள கஸ்டமர் நேம் வைக்க போறோம். அப்ப சேல்ஸ் ஃபோர்ஸ் வந்து நம்ம கிட்ட கேக்குது, நீ ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ற, இதுல என்ன டைப் ஆஃப் டேட்டா வைக்க போறீங்க அப்படின்னு கேக்குது. சரிங்களா? ஓகே, சோ அதுதான் டேட்டா டைப். இப்போ சேல்ஸ் ஃபோர்ஸ்ல நிறைய டேட்டா டைப் இருக்கு. நம்பர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் ரிலேட்டடா சேவ் பண்ணணும்னா நம்பர், டெக்ஸ்ட் ரிலேட்டடா சேவ் பண்ணணும்னா டெக்ஸ்ட்லயே நிறைய இருக்கு. ஏரியா லாங், இந்த மாதிரி டெக்ஸ்ட் ஏரியா ரிச், இந்த மாதிரி இருக்கு. ஸோ ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இப்போ நம்ம ஒரு புதுசா ஒரு ஃபீல்டு ஒன்று கிரியேட் பண்ணுவோம். டெலிவரி ஏஜென்ட் ஆப்ஜெக்ட்ல தானே இருக்கோம். ஸோ சேல்ஸ் ஃபோர்ஸ்ல இமெயிலுக்கு தனி ஃபீல்டு, மொபைல் நம்பருக்கு தனி ஃபீல்டு. சரிங்களா? இந்த மாதிரி நிறைய தனித்தனி ஃபீல்டு. ஃபர்ஸ்ட் வந்து டெலிவரி ஏஜென்ட் நேம் வந்து ஆட்டோமேட்டிக்கா கேப்சர் ஆயிடுச்சு. அப்புறம் அவரோட மொபைல் நம்பர். ஸோ மொபைல் நம்பருக்கு ஃபோனுக்கு தனியா ஒரு டேட்டா டைப் இருக்கு. ஸோ கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா ஃபோன் ஒரு டேட்டா டைப் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சரிதா? ஸோ இப்போ ஃபோனுக்கு போட்டு அதை கொடுத்துருங்க. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. யா, இப்போ இந்த இடத்துல ஃபீல்டு லேபிள் கேக்குதா? அந்த இடத்துல டெலிவரி மொபைல் நம்பர் மட்டும் போட்டுருங்க. ஏன்னா டெலிவரி ஏஜென்ட் ஆப்ஜெக்ட் குள்ள தானே கிரியேட் பண்றோம். ஸோ இட் இஸ் ஆப்வியஸ். ஓகே, மொபைல் நம்பர் டைப் பண்ணும்போது நான் நம்பர்ஸ் டைப் பண்ணுங்களா இந்த இதுல? மொபைல் நம்பர்னு மட்டும் அடிச்சிருங்க. ஓகே, ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, இந்த ஃபீல்டை மேண்டேட்டரி ஆக்கணும்னா ரெக்வயர்டுன்னு ஒரு செக் பாக்ஸ் தெரியுதா? அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதை கிளிக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்க ப்ராஜெக்ட்ல மேண்டேட்டரி ஃபீல்டு இருந்துச்சுன்னா, உங்க கஸ்டமர் வந்து மேண்டேட்டரி ஃபீல்டு வேணும், இந்த ஃபீல்டு வந்து மேண்டேட்டரி ஃபீல்டு சொன்னா மட்டும் கிளிக் பண்ணா போதும். சரிங்களா? இப்போ நம்ம கிரியேட் பண்ணும்போது நீங்க ஆக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ஹையர் கான்செப்ட்ஸ் போக போக டக்குன்னு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணோம். சரிங்களா? அப்போ நிறைய மேண்டேட்டரி ஃபீல்ட்ஸ் கொடுத்து நமக்கு டைம் நிறைய ஆயிட்டு. சரிங்களா?
ஸோ அதை வந்து அன்செக் ஓகே பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஒரே ஒரு இதுக்கு மட்டும் செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு யா இப்போ ஓகே சிம்பிளா இருக்கிறதுக்கு இதை செக் பண்ணிக்கலாம். ரொம்ப இதுக்கு வந்து நம்ம பண்ண தேவை. ஓகே ஃபைன். ஆமா ஆமா. ஓகே, ஸோ இப்போ செக் ஓகே பண்ணிக்கோங்க. ஓகே, செக் பண்ணிக்கோங்க. ஒன்னே ஒன்றுக்கு பண்ணா பரவாயில்ல. ஓகே, இப்போ ஓகே நெக்ஸ்ட் ஓகே கொடுக்குறேன். ஸோ சேல்ஸ் ஃபோர்ஸ்ல புதுசா என்ன ஆட் பண்ணாலும் உங்ககிட்ட சேல்ஸ் ஃபோர்ஸ் வந்து என்ன கேட்கும், நீங்க ஆட் பண்றத பத்தி இந்த எனக்கு எதுவுமே டேட்டா தெரியும், டைப். ஐடியா இருக்கு, யாருக்கு காட்டணும் யாருக்கு காட்டக்கூடாதுன்றது கேட்கும். சரிங்களா, அதான் ஸ்டெப் 2. ஓகே ஸோ சிஸ்டம் ஓகே அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு நம்மளுக்கு செக்யூரிட்டி. நிச்சயமா தேவை. கரெக்டா? ஏன்னா அதுதான் நம்மளோட ப்ரொஃபைல். கரெக்டா? ஸோ சிஸ்டம் ஓகே அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு எனேபிள் ஆயிருக்கான்னு பாத்துக்கோங்க. கீழே வந்து எனேபிள் ஆயிருக்கா? சரி, அப்ப நெக்ஸ்ட் எனேபிள் ஆயிருக்கு. போயிடுங்க. யா ஓகே, அப்ப நெக்ஸ்ட். ஸோ இது வந்து பேஜ் லேஅவுட்னு நம்ம ஒரு கான்செப்ட் படிப்போம். அப்ப நான் உங்களுக்கு இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ சேவ் பண்ணிடுங்க, அவ்வளவுதான். ஓகே சேவ் முடிஞ்சு போச்சு. சரிங்களா, இப்போ சக்சஸ்ஃபுல்லா ஒரு ஃபீல்டு கிரியேட் பண்ணிட்டீங்க. இப்போ என்ன பண்ணுங்க, ஒரு டெலிவரி ஏஜென்ட் ரெக்கார்டை ஓபன் பண்ணுங்க. டெலிவரி ஏஜென்ட் ரெக்கார்டை ஓபன் பண்ணுங்க போயிட்டு. ஓகே, ஓகே ரெக்கார்டை ஓபன் பண்ணுங்க. ரெக்கார்டை வந்து ஓபன் பண்றதுக்கு அப்ளிகேஷனுக்கு தான் போகணும். அப்ளிகேஷன் ஆப் ஆப்ஜெக்ட் லான்ச்சர் மேனேஜர் சொல்றீங்களா? பாருங்க. சரிங்களா, இந்த கிச்சன்ல உங்களால ஃபுட்டு மட்டும் தான் செய்ய முடியும். ஓகே, இல்ல அப்ளிகேஷன்ன்றது எனக்கு புரியல. டைனிங். நீங்க குக் பண்ண ஃபுட்டை அங்க போய் சாப்பிட்டுக்கலாம். ஓகே, இப்போ ஆப்ஜெக்ட் மேனேஜர் போக சொல்றீங்களா? இல்லங்க, அப்ளிகேஷன் போக சொன்னேன். யூ மீன் ஆப் லான்ச்சர்? ஆப் லான்ச்சர். ஓகே சர்வீஸ் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணுங்க. இல்ல டெலிவரி ஏஜென்ட் ஆப்ஜெக்ட் ஓபன் பண்ணுங்க. டெலிவரி ஏஜென்ட் ஆப்ஜெக்ட் ஓபன். இப்போ இதுல ஏதாவது ஒரு ரெக்கார்டை ஓபன் பண்ணுங்க. கிருஷ்ணன் அவர் ஓபன் பண்ணுங்க. இப்போ தெரியுதா மொபைல் நம்பர் ஆட் பண்ணது? மொபைல். ஓகே, யா 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 அதுல போயிட்டு ஒரு மொபைல் நம்பர் வேல்யூவை கொடுங்க, என்டர் பண்ணுங்க. ஓகே, இப்போ சேவ் கொடுத்துருங்க. ஓகே ஓகே, யா புரிஞ்சா? ஸோ ஆ இப்போ புரிஞ்சதுங்க. இமெயில்னு ஒரு ஃபீல்டை நீங்களே ஆட் பண்ணுங்க. என்ன ஆப்ஜெக்ட்லன்னா ஐ வாண்டட் இன்சைட் மேபி இமெயில் வேணாம், ஃபுட் ஐட்டம்ஸ் ஆப்ஜெக்ட்ல வெண்டார் ஓகே பிரைஸ் அப்படின்னு ஒரு ஃபீல்டை நீங்களே ஆட் பண்ணுங்க. ஓகே, ஓகே ஃபுட் ஐட்டம் ஆப்ஜெக்ட்ல வெண்டார் பிரைஸ்ன்னு எனக்கு ஒரு ஃபீல்டு ஆட் பண்ணும். சரிங்களா, ஓகே அந்த டேட்டா டைப் வந்து கரன்சின்னு கொடுக்கணும். ஏன்னா காசு சம்பந்தமா எது வந்தாலும் அதை நம்பர்னு போடக்கூடாது, கரன்சின்னு போடணும் டேட்டா டைப். சரிங்களா, கரன்சி. ஓகே ஆமா, கரன்சின்னு ஒரு டேட்டா டைப் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, பிரைஸ் அந்த மாதிரி கூட இது கொடுக்க கூடாதா? ஐ மீன் கரன்சின்றதா கொடுக்கணுமா? ஓகே என்னங்க? இல்ல இல்ல கரன்சி மட்டும் தான் கொடுக்கணும். மற்றது பிரைஸ் லைக் அந்த மாதிரி எந்த இது கொடுக்க கூடாது. Excuse me. ஓகே ஸோ ப்ரைஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருந்தால் தானே நீங்கள் கொடுக்க முடியும். சேல்ஸ் ஃபோர்ஸ் உங்ககிட்ட என்ன டேட்டா டைப் காட்டுதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். உங்களால புது டேட்டா டைப்பை கிரியேட் பண்ண முடியாது. சரிங்களா, ஓகே ஃபுட் ஐட்டம்ல சாரி
சாரி, இது எதுல போகணும்? நான் டக்குன்னு மறந்துட்டேன். ஹலோ. ஹலோ. சொல்லுங்க. இல்லைங்க, நான் கொஞ்சம் மறந்துட்டேன். இது எதுக்குள்ள போய் நம்ம எடிட் பண்ணுவோம், இது ஆட் பண்ணுவோம்? ஐம் சாரி. ஒரு ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணணும், இல்லை எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்டை மாடிஃபை பண்ணணும்னா ஆப்ஜெக்ட் மேனேஜருக்கு தான் போகும். ஓகே. ஆப்ஜெக்ட் மேனேஜர் போயிட்டு ஒரு புது ஃபீல்டை ஆட் பண்ணுங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல என்ன பண்ணணும்? ஹலோ. ஹலோ. எஸ். இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க? ஃபீல்ட் லேபிளா? ஃபீல்டு லேபிள் கொடுங்க. என்ன பேர் கொடுக்க சொன்னேன், அந்த பேர் கொடுங்க. வெண்டார் பிரைஸ். ஓ, வெண்டார் பிரைஸ். ஓகே. இந்த ஸ்டெப்ல வந்து கரன்சி தானே கொடுத்தீங்க? கரன்சி கொடுத்தா எனக்கு இப்போது மறந்துச்சு. என்னது சொல்ல போறீங்க? ஓகே. இப்போ வெண்டார் பிரைஸ்னு பேர் கொடுங்க. இந்த லென்த்ன்றது எதுக்குன்னு தெரியுமா? ஸோ இந்த வெண்டார் பிரைஸ் வந்து கரன்சி கொடுத்ததுனால எவ்வளவு லென்த் வேணும். இப்போ 1000னா உங்களுக்கு வந்து லென்த் வந்து 4 டிஜிட், கரெக்டா? ஸோ 5 டிஜிட்ஸ், கரெக்டா? மில்லியனுக்கு 5 டிஜிட்ஸ். ஸோ உங்களுக்கு எவ்வளவு டிஜிட்ஸ் வேணுமோ கொடுத்துக்கலாம். 18னா பார்த்துக்கோங்க அப்போ எவ்வளவு பெருசு, சரிங்களா? ஸோ போதும், அவ்வளோ. 3னா இல்லை, 3லாம் கொடுக்காதீங்க, இது ஒரு 6ஆவது கொடுங்க. இது கர்ட் ரைஸ் இல்லையா? கர்ட் ரைஸ் அவ்வளோ காசு கொடுத்து வாங்குவாங்களா என்ன? என்னங்க? இதில் கர்ட் ரைஸ் கீழே வந்தது. கர்ட் ரைஸ் இதுக்கு மேலே வாங்க மாட்டாங்கன்னு நினச்சேன்.
இது கர்ட் ரைஸ்க்கு மட்டும் கிடையாதுங்க, எல்லாத்துக்குமே சேர்த்து. வெண்டார் பிரைஸ்ன்றது ஒவ்வொரு ஃபுட் ஐட்டமுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். ஓகே தென். ஒரு கோழிக்கு சாப்பாட்டுக்கு ஃபுட் இருக்கு, கரெக்டா? இது மேண்டேட்டரி ஆக்காதீங்க, ரெக்வயர்ட் எடுத்து விட்டுருங்க. ப்ரீவியஸ் ஸ்டெப் போயிட்டு ப்ரீவியஸ் ஸ்டெப் போங்க. யா, மேண்டேட்டரின்றதை எடுத்து விட்டுருங்க, ரெக்வயர்டா. யா, இப்போ நெக்ஸ்ட் போட்டுருங்க. இப்போ போயிட்டு சேஞ்ச். ஓகே, ரெக்கார்டுக்குள்ள போங்க. யூ கேன் see the vendor price. ஓகே, ஃபுட் ஐட்டம் ரெக்கார்டு. சரிங்களா? சோ இது கர்ட் ரைஸ்க்கு மட்டும் இந்த வெண்டார் பிரைஸ் நீங்க ஆட் பண்ணல. நாளைக்கு வந்து சில்லி சிக்கன் ஆட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கும் வெண்டார் பிரைஸ் போய் கொடுத்துக்கலாம். புரியுதா? ஓகே. இல்ல இந்த ரூபீஸ் அந்த டாலர்ஸ் அந்த மாதிரி எதுவும் ஆட் பண்ணுங்களா, இல்ல ஜஸ்ட் அந்த இது மட்டும் பே பண்ணி இது பண்ண டைப் பண்ண போறீங்களா? ஓகே, இப்போ சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு ஃபுட் ஐட்டம்ல போயிட்டு இன்னொரு ரெக்கார்டு ஒன்று கிரியேட் பண்ணுங்க, புது ரெக்கார்டு ஒன்று. ஃபுட் ஐட்டம் இல்ல, ஃபுட் ஐட்டம்ல தான் இருக்கு. அதில் போயிட்டு ஃபுட் ஐட்டம் மேலே கிளிக் பண்ணுங்க. நியூ ஃபுட் ஐட்டம் கொடுங்க. நியூ கொடுங்க. இப்போ ஓகே, ஒரு புது ஃபுட் ஐட்டம் போடுங்க. இப்போ இங்கேயும் வெண்டார் பிரைஸ் இருக்குதா? அவ்வளோதான். இங்கேயும் வெண்டார் பிரைஸ் இருக்குதா? இருக்கு. ஆமா, இங்கேயும் வரும். சரிங்களா? எல்லா ரெக்கார்டுக்கும் வரும். சரிங்களா? ஓகே, புரிஞ்சா எப்படி ஃபீல்ட் ஆட் பண்ணனும்? ஓகே, இல்ல கொஞ்சம் ஐடியா வந்துட்டு இருக்கு. ஓகே. ஓகே, சோ இப்போ அடுத்து வந்து ஃபுட் ஐட்டம் ஆப்ஜெக்ட்லயே, அதாவது இப்போ ஒரு ஸ்விக்கின்ற கம்பெனி என்ன பண்ணும், நம்ம ஸ்விக்கின்னு தான் கம்பெனி கிரியேட் பண்ணுவோம். ஐ மீன் இது ரைட். ஓகே, இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரெஸ்டாரண்ட் கிட்ட இருந்து ஒரு ஃபுட் ஐட்டமா வாங்குவாங்க, அதுல கமிஷன் வச்சு விற்பாங்க. கரெக்டா? ஆமா. சோ ஃபுட் ஐட்டம் ஆப்ஜெக்ட்லயே போயிட்டு ஸ்விக்கி பிரைஸ் அப்படின்னு இன்னொரு ஃபீல்ட் ஆட் பண்ணுங்க. ஓகே. ஓகே. சோ ஆப்ஜெக்ட் மேனேஜர்ல போய் அசைன்மெண்டா பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபுட் ஐட்டம் ஆப்ஜெக்ட்ல எனக்கு ஸ்விக்கி பிரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது அப்புறமா பண்ணுங்க. நான் இன்னொரு இது சொல்றேன். ஆஃபர் ஆப்ஜெக்ட்ல போயிட்டு என்ன பண்ணுங்க, இப்போ ஆஃபர் டைப்னு ஒரு ஃபீல்ட் ஆட் பண்ண போறோம். சரிங்களா? ஓகே. அது வந்து நம்ம டிராப் டவுன் பண்ண போறோம். டிராப் டவுனுக்கு சேல்ஸ் ஃபோர்ஸ்ல பிக் லிஸ்ட்னு பேரு. சரிங்களா? டிராப் டவுனுக்கு. ஓகே. சோ இப்போ ஆப்ஜெக்ட் மேனேஜர் ஆஃபருக்குள்ள போயிடுங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபீல்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் போயிடுங்க. எஸ், நியூ ஃபீல்டு கொடுங்க. நியூ ஃபீல்டுல வந்து இப்போ நம்ம வந்து 2 டைப் ஆஃப் ஆஃபர் வச்சிருப்போம். ஒன்னு வந்து நம்மள மாதிரி சாதாரண கஸ்டமருக்கு, இன்னொன்று வந்து கார்பரேட் கஸ்டமருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதை பண்ணுங்கன்னா பிக் லிஸ்ட்னு ஒன்று இருக்கா, அதை சூஸ் பண்ணுங்க. பிக் லிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணுங்க. ஓகே. ஸோ இதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டெக்ஸ்ட்னா உங்களுக்கு சிங்கிள் லைன்ல மட்டும் இன்புட் கொடுக்க முடியும். சரிங்களா? டெக்ஸ்ட் ஏரியானா அதே இதை வந்து 255 கேரக்டர்ஸ் வந்து கொடுக்கலாம் மேக்ஸிமம்.
அப்புறம் ஓகே. அதை வந்து ஒவ்வொரு லைனா செப்பரேட் மல்டிபிள் லைன்ஸ்ல இன்புட்டை வந்து கொடுக்க முடியும். சரிங்களா? அதே எனக்கு வந்து ஓகே. 255 கேரக்டர் அதுனா டெக்ஸ்ட் ஏரியா லாங் யூஸ் பண்ணிக்கலாம். அது 1,31,072 கேரக்டர் வரைக்கும் போகும். சரிங்களா? ஓகே. ரிச்னா அதுல நீங்க இமேஜஸ் அப்லோட் பண்ணலாம், அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணலாம் உங்களால. ஓகே. டெக்ஸ்ட் ஓகே. ஓகே. கோட் என்டர் பண்ணும்போது சைட்ல அந்த வெப்சைட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க, அப்படியே வந்து மறைச்சு வரும், டாட்டா வரும், இல்லை ஸ்டாரா வரும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சீக்ரெட்டிவ் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணோம்னா டெக்ஸ்ட் என்கிரிப்டட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஆர்எலுக்கு வெப்சைட்லாம் எங்கேயாவது யூசர் கிட்ட இருந்து வாங்க போறீங்கன்னா யூஆர்எல் யூஸ் பண்ணிக்கலாம், டைமு, டேட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள். சரிங்களா? ஸோ நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் குவான்டிட்டின்னு நம்ம ஒரு ஃபீல்டு ஆட் பண்ணுவோம் ஃபியூச்சர்ல. சரிங்களா? அப்போ என்ன பண்ணுவீங்க, நம்பர்னு கொடுக்கும். சரிங்களா? ஃபோன் இருந்ததுன்னா ஃபோன், இமெயில் இருந்ததுன்னா இமெயில்னே தனியா ஒரு பேர். சரிங்களா? ஸோ டேட்னா டேட் அண்ட் டைம். சரிங்களா? காசு ரிலேட்டடா என்ன வந்தாலும் நம்பர்னு போடக்கூடாது, கரன்சின்னு தான் போடணும். சரிங்களா? ஓகே. 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 இப்போ பிக் லிஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதான் நம்ம பார்க்க போறோம். ஓகே. யா, இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. பிக் லிஸ்ட்ன்றது என்ன சொன்னேன், இட் இஸ் a drop down. சரிங்களா? ஓகே. இப்போ ஆஃபர் டைப் இந்த பிக் பேர், இதுல ஆஃபர் டைப்னு கொடுத்துருங்க. என்னைக்குமே ஓ கேபிட்டல்ல இருக்கணும், டி கேபிட்டல்ல இருக்கணும். சரிங்களா? ஓகே. எஸ். இப்போ வேல்யூஸ் இருக்கா, அதுல ரெண்டாவது ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அங்கதான் வந்து நம்ம அந்த டிராப் டவுனுக்கான வேல்யூஸை கொடுக்க போறோம். சரிங்களா? இது கொடுக்கலன்னா உங்க டிராப் டவுன் வந்து எம்டியா இருக்கும். சரிங்களா? ஓகே. வேல்யூஸ்னு கொடுத்துடணும். இப்ப இதுல ஒவ்வொரு லைன்ல உங்களுக்கு என்னென்ன வேல்யூஸ் வேணுமோ அடிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் வந்து கார்பரேட் கஸ்டமர். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ள கார்பரேட் கஸ்டமர் நினைங்க. கார்பரேட் கஸ்டமர். அப்புறம் ஒரு புது லைன்ல இப்போ நெக்ஸ்ட் லைன்ல கார்பரேட் கஸ்டமர், நெக்ஸ்ட் லைன்ல வந்து இண்டிவிஜுவல் கஸ்டமர் அப்படின்னு போட்டுருங்க. நெக்ஸ்ட் லைன் எப்படி கொடுக்கணும் இதுல? ஐம் சாரி. என்டர். ஓ ஓகே. நெக்ஸ்ட் சொல்லுங்க. இண்டிவிஜுவல் கஸ்டமர். ஓகே. நெக்ஸ்ட் என்ன சொல்லுங்க, என்ன டைப் பண்ணனும்? இண்டிவிஜுவல் கஸ்டமர். இண்டிவிஜுவல் கஸ்டமர். அவ்வளவுதாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொடுத்து ஓகே. இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்துருங்க. மேலேயே நெக்ஸ்ட் கொடுங்கம்மா. மேலேயே ஆப்ஷன் இருக்கு. நெக்ஸ்ட் சேவ். புரியுதா? ஸோ இப்போ ஆஃபரோட ரெக்கார்டை ஓபன் பண்ணி பாருங்க. ரெக்கார்டு இல்லைன்னா புதுசா ஒரு ரெக்கார்டு கிரியேட் பண்ணுங்க. புது ரெக்கார்டு ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த ரெக்கார்டுமே இல்லை, 0 ஐட்டம்ஸ் காட்டுதா? ஸோ புது ரெக்கார்டு ஒன்று கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணும்போது உங்கள்கிட்ட கேட்கும் ஆஃபர் டைப் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதான் வந்து பிக் லிஸ்ட். ட்ராப் டவுன் தான் பிக் லிஸ்ட்னு சொல்லுவோம் சேல்ஸ் ஃபோர்ஸ்ல. புரியுதா? ஓகேங்க. சரி. யா, இப்போ சேவ் பண்ணிடுங்க. டன். ஓகே. சரி.
இப்போ நீங்க ஃபுட் ஐட்டம்ல என்ன பண்ணுங்க, ஒரு இல்ல டெலிவரி ஏஜென்ட்ல ஒரு பிக் லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ அந்த பிக் லிஸ்ட்க்கு பேர் வந்து அந்த பிக் லிஸ்ட் வந்து பேரோல் வைங்க. சரிங்களா? டெலிவரி ஏஜென்ட் வந்து இப்போ வந்து கம்பெனிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க காசு கொடுத்து டெலிவரி ஏஜென்ட்டை வச்சிருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அவங்க வேற ஏதாவது ஒரு கம்பெனியில வேலை இங்க ஸ்விக்கி வந்து சும்மா கஸ்டமர் கம்பெனி மாதிரி அவங்க பேரோல்ல இருக்க மாட்டாங்க. வெண்டார் பேரோல், ஏதாவது வெண்டார் ஹியூமன் ரிசோர்ஸ் கம்பெனிக்கு கிட்ட வந்து வெண்டார் மாதிரி வாங்கி வச்சிருப்பாங்க. கான்ட்ராக்ட்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எம்ப்ளாயிஸ் வந்து அவங்க கிட்டே இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட எம்ப்ளாயிஸ் வந்து அவங்க கிட்டே இருப்பாங்க. ஸோ பேரோல்னு ஒரு பிக் லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. எதுலனா டெலிவரி ஏஜென்ட்ல. அதோட ஆப்ஷன்ஸ் வந்து இன் கம்பெனி பேரோல், வெண்டார் பேரோல் 2 வச்சிருங்க. சரிங்களா? ஓகே, இதுதான் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு சாட் விண்டோல கொடுக்குறேன். ஓகேங்க. சரி, இதுல போய் பிக் லிஸ்ட் பண்ணணும். ஓகே, சரிங்களா? என் கம்பெனி பேரோல்ன்றது தனி, வெண்டார் பேரோல்ன்றது 2வது லைன்ல கொடுக்கணும். சரிங்களா? ஓகே, என்ன சார் என்ன பண்ண சொன்னீங்க? சாட் கொடுத்துருக்கேன். சரிங்களா? நீங்களே பண்ணுங்க. பிக் லிஸ்ட்ல என்ன கொடுக்க சொன்னீங்க? டெலிவரி ஏஜென்ட்க்கு சாட்ல அனுப்பிச்சிருக்கேங்க, பாருங்க. ஓ சரிங்க, ஓகேங்க. இல்லைங்க, மீட்டிங் நடக்குது இல்லைங்க, அதுக்குள்ள போங்க. இங்க வரக்கூடாதுங்க, இதுல இருக்காது. நம்ம மீட்டிங் நடக்குது இல்ல இப்போ. இங்க சாட் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. ரைட் சைடு உங்க ஸ்கிரீன் ரைட் சைடுல ப்ளூ கலர்ல காட்டுது பாருங்க. தெரியுது. நீங்க ஆக்சுவலி இங்க தெரியுது. அதை எடுத்துக்கோங்க. ஓகே,
கொஞ்சம் மேல போங்க. வேல்யூ கிளிக் பண்ணுங்க. அந்த டிராப் டவுன் கிளிக் பண்ணுங்க. கொடுக்கலையா? என்ன I'm sorry. பிக் லிஸ்ட்க்கு வேல்யூ கொடுக்க சொன்னால கொடுத்துட்டீங்களா? மேல யூஸ் குளோபல் பிக் லிஸ்ட் வேல்யூ செட் கிளிக் பண்ணிட்டு ரெண்டாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. ரெண்டாவது ஆப்ஷன் என்டர் வேல்யூஸ். அது கொடுங்க. நான் என்டர் வேல்யூஸ் தான் கொடுத்தேன். இதுல நீங்க சொன்ன மாதிரி இந்த வேல்யூஸ் வந்து கம்பெனி பேரோல் அப்புறம் வெண்டார் பேரோல் நான் டைப் பண்ணேன். ஓகே, அதை திருப்பி டைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க வேற ஏதோ பண்ணிருந்தீங்கனால அது டிஸப்பியர் ஆயிடுச்சு. இவ்வளவுதான் இதான் டைப் பண்ணேன். இதான் பண்ணேன். அப்ப அப்படியே நெக்ஸ்ட் போதும். நெக்ஸ்ட் தான் கொடுத்தேன். ஓகே. ஓகே, சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து எனேபிள் இருக்கு. டெஸ்ட் பண்ணுங்க அந்த வேல்யூ வந்துச்சான்னு. ஓகே, நீங்க மல்டி செலக்ட் பிக் லிஸ்ட் கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? நான் பிக் லிஸ்ட் மட்டும் கொடுக்க சொன்னேன். பிக் லிஸ்ட் தான் கொடுத்த மாதிரி ஞாபகம். இல்ல, நீங்க மல்டி செலக்ட் பிக் லிஸ்ட் கொடுத்துருக்கீங்க. ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து வெறும் பிக் லிஸ்ட், இன்னொன்று வந்து மல்டி செலக்ட் பிக் லிஸ்ட். டிராப் டவுன், மல்டி செலக்ட் டிராப் டவுன். மல்டி செலக்ட் டிராப் டவுன்னா மல்டிபிள் வேல்யூ செலக்ட் பண்ணிக்கலாம். சரி, பரவாயில்ல. ஸோ இப்போ பேரோட கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ கம்பெனி பேரோல் இருக்கா, அதை ரைட் சைடு மூவ் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வெண்டார் பேரோலையும் மூவ் பண்ணிக்கலாம். வெண்டார் பேரோலையும் செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு மூவ் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு மூவ் பண்ணாதான் மூவ் ஆகும். செலக்ட் பண்ணிட்டு ஓகே. ஓகே, இப்போ சேவ் கொடுத்துருங்க. அப்போ ரெண்டு வேல்யூ இங்க இருக்கு. சரிங்களா? இது வந்து பிக் லிஸ்ட்க்கு பதிலா மல்டி செலக்ட் பிக் லிஸ்ட்டை நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க. டேட்டா டைப் சூஸ் பண்ணுங்க. ஓகே ஓகே, சரிங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பிக் லிஸ்ட் பார்த்தாச்சு, மல்டி செலக்ட் பிக் லிஸ்ட் பார்த்தாச்சு, இமெயில் பார்த்தாச்சு, இதெல்லாம் பார்த்தாச்சு, ரைட்? ஓகே, இப்போ அடுத்து வந்து இந்த டெலிவரி ஏஜென்ட்டோட அட்ரஸை டெக்ஸ்ட் ஏரியா லாங்னு ஒன்று இருக்கும், அதை வச்சு கேப்சர் பண்ணுங்க. சரிங்களா? டெக்ஸ்ட் ஏரியா லாங் கொடுத்து டெலிவரி ஏஜென்ட்டோட அட்ரஸுக்கு ஒரு ஃபீல்டை வந்து கிரியேட் பண்ணுங்க. ஓகே, ஸோ மொபைல் நம்பர் பார்த்தாச்சு. ஸோ டெலிவரி ஏஜென்ட் இமெயில் அப்புறம் டெலிவரி ஏஜென்ட் அட்ரஸ், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. இமெயில் அட்ரஸ் இது ரெண்டும் டெலிவரி ஏஜென்ட் ஆப்ஜெக்ட்ல குயிக்காக ஆட் பண்ணுங்க. ஓகே ஓகே. இந்த நம்ம மெயில் கொடுக்கணுமா? என்னங்க? இந்த நம்ம மெயில் அட்ரஸ் கொடுக்கணுமா? ஒரு நிமிஷம் காட்டுங்க.
இமெயில்னு கொடுங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து இமெயில் அப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து டெலிவரி ஏஜென்ட் அட்ரஸ்னு ஒரு ஃபீல்டை ஆட் பண்ணுங்க. ஓகே, அட்ரஸ் மட்டும் போடுங்க. ஓகே ஓகே வண்டர்ஃபுல். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து டேட்டா டைப்பை சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, டெக்ஸ்ட் ஏரியா லாங் சூஸ் பண்ணிக்கோங்க அட்ரஸ்க்கு. ஏன்னா அட்ரஸ் வந்து மல்டிபிள் லைன்ஸ்ல அடிப்போம். 255 கேரக்டர்ஸ்க்கு மேல தேவைப்பட்டாலும் படும். சரிங்களா? ஓகே. இல்ல டெக்ஸ்ட் ஏரியாவே கேரக்டர்ஸ்க்குள்ள தானே வரும். ஸோ டெக்ஸ்ட் ஏரியாவே சூஸ் பண்ணிக்கோங்க. அதுல அட்ரஸ் ஆப்ஷன் இல்ல. அட்ரஸ்னு தனியா இருக்காது, டெக்ஸ்ட் ஏரியா தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கணும். ஓகே, அட்ரஸ்ன்றது ஒரு ஃபீல்டு. எல்லாத்துக்கும் அவங்க டேட்டா டைப் வைக்க மாட்டாங்க, ஜென்ரிக்கா வச்சிருப்பாங்க. உங்களுக்கு எது ஏற்ற மாதிரி இருக்கோ அதை பண்ணிக்கணும், அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் டேட்டா டைப் தனியா வச்சு நம்மளால நாளைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று கேட்பான். ஓகே ஓகே. இல்ல இப்போ இந்த இமெயில் எல்லாமே தனித்தனி தானே இருக்கு. ஸோ அந்த அட்ரஸ் ஆப்ஷன் இருக்குன்னு நினைச்சாங்க. அதான், அது ஏதோ யோசிச்சு அவங்க தனியா வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். ஓகே ஓகே. நீங்க நெக்ஸ்ட் லைன்ல கூட டைப் பண்ண முடியும். என்டர் அமுக்கினீங்கன்னா நெக்ஸ்ட் லைன் கூட போகும். ஓகே, நிச்சயமா தான் டைப் பண்ணாங்க. ஓகே, இல்ல நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே. ரெக்கார்ட் ஃபீல்ட்ஸ் ஆர் மிஸ்ஸிங் அட்ரஸ் அண்டர்ஸ்கோர். என்ன கேக்குதுங்க இது? ஓகே, இப்போ இது தவிர்த்து நீங்க ஏதாவது அட்ரஸ் ஃபீல்ட்னு கிரியேட் பண்ணிருக்கீங்களா? இல்லங்க. ஓகே, சேவ் கொடுங்க. ஓகே, கேன்சல் கொடுங்க. இப்போ அட்ரஸ் எடிட் பண்ணுங்க. ஓகே, நியூ லைன்ல கொடுங்க. இப்போ நெக்ஸ்ட் லைன்ல கொடுங்க. ஓகே. சரி, சேவ் கொடுங்க போதும். ஓகே. போதுங்க, சேவ் கொடுத்துருங்க. ஓகே, கொஞ்சம் மேல போங்க. ஓகே, சரி.
இந்த மாதிரி எரர் அடிக்கக்கூடாது. இது வந்து ரெக்வயர்ட் ஃபீல்டுக்கு நீங்க வேல்யூ கொடுத்துட்டீங்க, பட் ஸ்டில் எரர் அடிக்குதுன்னா சேல்ஸ் ஃபோர்ஸ்ல ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? நீங்க இந்த ரெக்வயர்ட் ஃபீல்டை வச்சிருக்கீங்கல்ல, ரெக்வயர்ட் ஃபீல்டுக்கு வேல்யூ கொடுத்தாகணும். வேல்யூ கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கு அப்புறமும் சேவ் பண்ணும்போது எரர் அடிக்குன்னா தென் இட்ஸ் எ ப்ராப்ளம் வித் சேல்ஸ் ஃபோர்ஸ். சரிங்களா? நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்லயும் நம்ம பண்றதுலயும் எந்த மிஸ்டேக்கும் இல்லை. மேபி ஆஃப்டர் சம் டைம் நீங்க இது நான் இப்ப சும்மா அப்படியே விட்டுருவா? என்னங்க? இது சும்மா அப்படியே விட்டுருவான்னு கேட்டேன். இப்ப சும்மா அப்படியே விடுங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து அட்ரஸ் ஆட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து இது ஆட் பண்ணிடுங்க. நான் சொன்னேன்ல, என்ன ஃபீல்டு சொன்னேன், அட்ரஸ். அதுக்கப்புறம் வந்து ஸ்விக்கி பிரைசஸ் ஆஃபர் டைப். என்னங்க? இல்ல இன்னொரு ஃபீல்ட் ஆட் பண்ண சொன்னால டெலிவரி ஏஜென்ட்லயே. இமெயில் அட்ரஸ் சொன்னீங்க. இமெயில் அட்ரஸ் சொன்னீங்க. இமெயில் அட்ரஸ் சொன்னேன். ஸோ இமெயில் அட்ரஸ் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஓகே ஓகே. ரெக்வயர்ட் கொடுக்காதீங்க, ஏன்னா அது நமக்கு தேவையில்லாம போக போக வந்து நிறைய டைம் எடுத்துக்கும். ரெக்வயர்ட் கொடுக்கணும்னு எல்லாரும் தெரியும். ஓகே. ஓகே. இமெயில் கிரியேட் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேங்க. உங்களுக்கு திருப்பி சேவ் பண்ண விடாது இந்த அட்ரஸ். ஓகே ஓகே. ஓகே. இப்போ நீங்க அட்ரஸ் கொடுங்க. இப்போ அட்ரஸ் கொடுத்து சேவ் பண்ணுங்க. போதுங்க. போதும் சேவ் பண்ணு. ஓகே சேவ் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. அது சில சமயம் இந்த மாதிரி சில இஷ்யூஸ்லாம் இருக்கும். பை த எண்ட் ஆஃப் தி டே சேல்ஸ் ஃபோர்ஸும் ஒரு மேன்மேட் அப்ளிகேஷன் தான். சரிங்களா? ஓகேங்க.